வணக்கம். தியானம் செய்யும் பொழுது இடையில் தூக்கம் வருகிறது. திடீரென்று தூக்கம் வருகிறது. அதன் பிறகு விழிப்பு ஏற்படுகிறது. இது எதனால் ஏற்படுகிறது என்று பல பேர் கேள்வி கேட்குறாங்க. இந்த அனுபவம் ஒருவருக்கு மட்டும் வருவதல்ல, எல்லோருக்குமே இந்த அனுபவம் கண்டிப்பாக ஏற்படும். இப்போ தியானம் செய்ய ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவரில் இல்லை ஒரு 1 ஹவர் கழித்து ஒரு தூக்கம் வரும். இந்த தூக்கம் வருவது நல்லதா கெட்டதா என்று கேட்டால் நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் இந்த தூக்கம் நமக்கு வருது. நம்முடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தான் இந்த தூக்கம் இடையே ஏற்படுகிறது. சரிங்களா? அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, இந்த தூக்கம் வருவதற்கு பல காரணங்கள் இருக்குது. உடல் அசதி காரணமாக இருக்கலாம். நம்ம அதிகமான வேலை செஞ்சுட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். அப்போ அந்த அசதியை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணோம், தியானம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் உடல் தூங்க ஆரம்பிக்கும். அப்படி தூக்கம் வந்துச்சு அப்படின்னா தூங்கி எழுந்து அதன் பிறகு தியானம் செய்ய நம்ம ஆரம்பிச்சிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதன் பிறகு தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். அதனால் நடுவில் தூக்கம் வந்துச்சேன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. இது சாதாரண உடல் அசதி காரணமாக வரக்கூடிய தூக்கம். ஆனால் ரெகுலராக தியானம் செய்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஒரு முறையாக தியானம் செய்வாங்க. உடல் நல்லா இருக்கும், நல்ல சௌகரியமாக இருக்கும். அந்த நிலையில் தான் தியானம் செய்ய ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவர் இல்லது ஒரு 1 ஹவர் கழித்து திடீர்னு ஒரு தூக்கம் வரும். அது தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறிய ஒரு தூக்கமாக இருக்கும். தன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த தியானத்துக்கு இடையே ஒரு பெரிய ஒரு அழுத்தமான தூக்கம் ஏற்படும். தலை பார்த்திங்கன்னா அப்படியே இப்படி சாஞ்சிரும். தலை முன்னாடி சாஞ்சு அப்படியே இருக்கும், அல்லது பக்கவாட்டில் சாஞ்சிரும். அப்படியே என்ன பண்ணும், சம்டைம் அப்படியே கூட முதுகு கூட முன்பக்கமாக சாஞ்சி ஒரு 1/2 ஹவர் அல்லது ஒரு 10 நிமிஷம் அந்த தூக்கம் ஏற்படும். 10 நிமிஷத்துலேருந்து சிலருக்கு 10 நிமிஷம், சிலருக்கு ஒரு அரை மணி நேரம் கூட அந்த தூக்கம் நிலைக்கும். சரி, அந்த தூக்க நேரத்தில் என்ன நடக்குது, எதுக்கு அந்த தூக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தியானம் தன்னைத்தானே தூய்மை செய்து கொள்ளக்கூடிய ஒரு செயல்முறை அது. சரிங்களா? என்ன ஆகுதுன்னா ஒரு நிலை மாற்றம் ஏற்படுகிறது. நம்முடைய நிலையிலேருந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்மை மாற்றி அமைக்கிறது. நம்முடைய உடல் ஆரோக்கியம் அதனால் ஒரு படி முன்னேறுகிறது. மன தெளிவு பல மடங்கு முன்னேறுகிறது. சரி, அந்த அரை மணி நேரம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு நரக அனுபவங்கள்லாம் ஏற்படும். அதாவது பயங்கரமான இடங்களில் போய் மாட்டிக்கிட்டா மாதிரியும், யாரோ தன்னை துரத்துறா மாதிரியும், ஒரு இருட்டான அறைகளுக்குள்ளே புகுந்து வரா மாதிரியும், குகைக்குள்ளே பூந்துட்டா மாதிரியும், அது உள்ளேருந்து வெளியே வரவே முடியாத மாதிரியும், மூச்சு திணறி தவிக்கிற மாதிரியும், இப்படியெல்லாம் ஒரு அனுபவம் ஏற்படும். பயங்கரமான உருவங்களை பார்க்குற மாதிரியும், நம்மை நரகத்தில் தள்ளிட்டு அந்த தண்டனைக்கு ஆளாக்கினா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள்லாம் அங்கே ஏற்படும். இது ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த நிகழ்வு நடக்கும்போது நமக்கு சுய உணர்வே இருக்காது. நான் இருக்கிறேனா இல்லையா, என்னோடய கட்டுப்பாடை நான் கட்டுப்படுத்தணும், இந்த நிலைகளை நான் மாற்றணும் அப்படின்னு நினச்சா கூட நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது தானே ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடி அது தானே முடியும் அந்த கண்டிஷனில். அப்போ நம்ம எப்படி இருப்போம், தன்னை மறந்த நிலையில் தூங்கிக்கிட்டு இருப்போம். சுய உணர்வே இருக்காது. ஒன்று எப்படி தூங்குவோம், தலை முன்பக்கம் இப்படி சாஞ்சிருக்கும், அல்லது பக்கவாட்டில் இப்படி சாஞ்சிருக்கும், அல்லது முதுகே கூட முன்பக்கமாக தலை தரையில் ஊனி உட்கார்ந்த நிலையிலேயே முதுகு முன்பக்கமாக சாஞ்சி அப்படியே இப்படி தூங்கிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலையில் தூக்கம் தியானம் செய்யும்போது இடையே ஏற்படும். நீங்கள் பயப்பட வேண்டாம். இது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு படிதான். உங்களுடைய கான்சியஸ்னஸ் அளவு கூடும். சரி, அந்த தூக்கத்துக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு தெளிவான விழிப்பு நிலை ஏற்படும். அப்போ தான் நம்மளுடைய சுய உணர்வு நமக்கு திரும்பி வரும். விட்டு போன சுய உணர்வு திடீர்னு திரும்ப வரும். ஸோ தியானத்துக்கு இடையே ஏற்படக்கூடிய இந்த தூக்கம் மிகப்பெரிய ஒரு நிலை மாற்றத்துக்காகத்தான் நடக்குது அப்படின்றத நாம் இங்கே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தூங்கி முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அந்த விழிப்புணர்வு நமக்கு அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு கர்மங்கள் நமக்குள்ள ஆழ்மனதுலேருந்து விடுபட்ட ஒரு கர்மம்
அந்த நரகம் போன்ற அந்த கர்மத்தில் நம்ம மாட்டிக்கிட்டு அந்த ஒரு அரை மணி நேரம் படாத பாடுபட்டிருப்போம், துன்பப்பட்டிருப்போம், பயங்கரங்கள்லாம் பார்த்துருப்போம், நம்மளை யாரோ கொடுமைப்படுத்துகிற மாதிரியான நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருப்போம். நாம் அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது, நல்லா அதில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு தான் இருப்போம். ஆனால் ½ அன் ஹவருக்கு அப்புறம் விடுபட்ட ஒரு நிலையில் நம்முடைய கான்சியஸ்னஸ், அதாவது விழிப்புணர்வு அதிகமாக இருக்கும், உடல் ஆரோக்கியமும் கூடி இருக்கும். இந்த 10 நிமிஷம் தூங்குறாங்கள்ல, அவங்களுக்கும் இதான் நடக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா பயங்கரங்கள் எதுவும் இருக்காது, தன்னை மறந்து தூங்கிடுவாங்க. கண்ணு திறந்து அப்புறமா விழிச்சிட்டு நம்ம தியானம் தான் செஞ்சுட்டு இருந்தோம், நடுவில் தூக்கம் வந்துடுச்சின்னு சொல்லிவிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் தியானம் செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த 10 நிமிஷம் தூக்கம் கூட அந்த தூக்கம் விழிப்புணர்வு அற்றதாக தான் இருக்கும், சுய உணர்வு இருக்காது. ஆனால் பயங்கரங்கள் இல்லாமல் கூட இருக்கும். அந்த தூக்கத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட விழிப்பு நிலை அதிகமாகிட்டு அதுக்கப்புறம் செய்யக்கூடிய தியானம் ரொம்ப தெளிவாக இருக்கும். முதுகு நேராக நிற்கும், தலை நேராக நிற்கும். நல்ல தியானத்தை அதன் பிறகு தான் செய்யவே முடியும். அதனால் தியானத்துக்கு இடையே தூக்கம் வந்தால் பயப்படாதீங்க. அந்த தூக்கத்தில் பயங்கரங்கள் காட்சிகளாக வந்தால் நீங்கள் பயப்படாதீங்க. பாம்பு துரத்துறா மாதிரியோ, யாரோ அடிக்க துரத்துறா மாதிரியோ, கொலை பண்ணுறதுக்கு நம்மளை துரத்திக்கிட்டே வந்தால் எப்படி ஓடுவோம், அந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள்லாம் ஏற்படும். பயப்படாதீங்க, நம்ம ஒன்றும் இல்லை, நாம் பாதுகாப்பாக தான் இருக்கோம். அது எல்லாமே ஒரு மாயை காட்சிகள் அப்படின்றது அனுபவிக்கும் போது தெரியாது, விழிப்பு வந்த பிறகு தான் தெரியும். அதனால் அதை பற்றி ஒரு பெரிய கேள்விகளாக எழுப்ப வேண்டாம். அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி தெரியும்னா, அதன் பிறகு வரக்கூடிய விழிப்புணர்வில் உங்களுடைய நிலை மாறி இருக்கும். பழைய ஆளாக நீங்கள் இருக்க மாட்டீங்க, கொஞ்சம் ஒரு சில படிகள் ஆன்மீக பாதையில் முன்னேறி இருப்பீர்கள். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இந்த தூக்கம் என்பது என்னை உயர்த்தி இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதனால் தியானத்துக்கு இடையே தூக்கம் வந்தால் இனிமேல் ரொம்பலாம் குழம்ப வேண்டாம். தன்னை மறந்த நிலையில் தூக்கம் வருதுன்னா அப்படியே இருங்க, இருந்துட்டு அதன் பிறகு விழிப்பு நிலைக்கு அதை நீங்கள் அனுபவத்தில் என்ன மாறி இருக்குது அப்படின்றத உங்கள் மாற்றத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்க. சரிங்களா? இது நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த தூக்கம் வருது, ஆனால் உடல் ரொம்ப அசதியாக இருக்கும்போது தியானத்தை தவிர்த்துட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது, தெம்பாக இருக்கும்போது தியானம் செய்யுங்க. ரொம்ப அசதியாக இருந்தால் நீங்கள் தூக்கத்தில் தியானம் ஆரம்பித்தோன்னே தூக்கம் தான் வரும். ஏன்னா அந்த அசதியை சரி கட்டணும் இல்லையா ஃபஸ்ட்டு. அதுக்காக வர தூக்கம் வேறு. இந்த ஆழ்மன பதிவு வெளிப்பட்டு அந்த வழியில் மாட்டிக்கிட்டு அந்த தூக்கத்தை அனுபவித்து வர்ற அனுபவம் என்பது வேறு. ஸோ அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. அடுத்து நாம் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.